வணக்கம் நேயர்களே. நமது நாட்டில் செயல்பட்டு வருகின்ற கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்களை ஒழுங்குபடுத்தவும், மத்திய அரசு அவற்றுக்கு ஒதுக்குகின்ற நிதியை பங்கீட்டு கொடுக்கவும் பல்கலைக்கழக மானியக் குழு யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் என்ற அமைப்பு செயல்பட்டு வருகிறது. அந்த அமைப்பை மாற்றி தேசிய உயர்கல்வி ஆணையம் என்ற அமைப்பை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு செய்து அதற்கு உடன்பாடாக மற்ற பல சீர்திருத்தங்களையும் மேற்கொள்ள சட்ட முன்வரைவை கொண்டு வந்திருக்கிறது. இது பற்றிய கருத்துக்களை தெரிவிக்க மக்களுக்கு அவகாசமும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் தமிழக அரசும் கல்வியாளர்களும் மாற்று கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இவற்றையெல்லாம் இன்றைய வெளிச்சம் நிகழ்ச்சியிலே நாம் பேச இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவிப்பதற்காக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் கலாநிதி அவர்களும், வணக்கம், பொது பள்ளிக்கான மாநில மேடை என்ற அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்களும் வருகிறவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. டாக்டர் கலாநிதி அவர்களே, இந்த அரசு கொண்டு வர உத்தேசித்திருக்கின்ற, இப்பொழுது சட்ட வரைவாக முன்வைத்திருக்கின்ற இந்த முயற்சியினுடைய நோக்கம் என்ன, அதனுடைய முக்கியமான விவரங்கள் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது விவரம்னு நம்ம பேச போனோம்னா நிறைய பேசலாம். நம்ம பொதுவான கருத்துக்களை ரெண்டு சொல்லி முடிக்கிறோம். முதல்ல யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது கிராண்ட் கொடுக்கறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இது 1956 கொண்டு வந்தது. 1956 அவங்க சட்டம் போடுறப்போ இந்த மாதிரி தனியார் கல்விகள்லாம் வரும் கொள்ளுன்னு அவங்க யாரும் யோசிச்சதே கிடையாது. அந்த காலகட்டத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, இதை ஒரு அமைப்பாக போட்டு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த தனியார் பல்கலைக்கழகங்கள்லாம் வர ஆரம்பித்த உடனே தான் இப்போ இது ரெகுலேஷன் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டே வந்தது. இல்லைன்னா மற்றபடி அவங்க ஒன்றா அந்த யூனிவர்சிட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆரம்பித்த யூனிவர்சிட்டியாக இருக்கும், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆரம்பித்த யூனிவர்சிட்டியாக இருக்கும். அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கிறனால அவங்க ஒரு வரையறைக்கு உட்பட்டு தான் வருவாங்க. இப்போ இந்த தனியார் பல்கலைக்கழகங்கள்லாம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இதை எப்படி கவர்ன் பண்ணுறது அப்படிங்கிற ரெகுலேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இது கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகளாக சென்ட்ரல் கவர்மெண்ட் நான் சொல்கிறது பிஜேபி, காங்கிரஸ் எல்லா கவர்மெண்ட்டும் சேர்ந்து சொல்கிறேன். அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, இதுக்கு எப்படி இந்த என்னென்ன புது இதை அடிஷன் கொடுத்தாக்கா இந்த சட்டத்தில் நம்ம அவங்கள கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணி அவங்களால ஒன்றும் முடிவு வர முடியல. ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, இது இந்த ஆணையம், இது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனே கிராண்ட் கொடுக்கக்கூடியதான். அதுக்கு மேலே ஒன்றும் அவங்கள போய் ரெகுலேட் பண்ணக்கூடிய பவர்லாம் ஒன்றும் இல்லாமல் இருந்தது. அதில் ரெகுலேட் பண்ணுற பவர் உள்ளே போட்டாக்கா அதனால் மற்றது யாருக்கு உதைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பல இடையூறுகள்லாம் வந்தனால அவங்க என்ன பண்ணாங்க, இதை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நிறுத்திட்டு புது ஆணையம் ஒன்று கொண்டு வருவோம், எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, WTOவில் நம்ம போய் ஒரு கையெழுத்து போட்டிருக்கோம். எப்படின்னு கேட்டாக்கா, கையெழுத்து போட்ட நாடுகள்லாம் அங்கே இருக்கவங்க இங்கே ஆரம்பிக்கலாம், இங்கே இருக்கவங்க அங்கே போய் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வர்றப்போ அவங்க அங்கேருந்து இங்கே உள்ளே வரணுன்னாக்கா நம்மகிட்ட ஒரு வரையறையும் கிடையாது, ஒரு ஃபெசிலிட்டியும் கிடையாது, ஒரு ரெகுலேஷனும் கிடையாது. நமக்கு ரெகுலேட் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன் எதுவுமே இல்லை. சொல்ல போனீங்கன்னா உண்மையாக இன்னைய வரைக்கும் பல்கலைக்கழகத்தை ரெகுலேட் பண்ணுறதுக்கு மத்திய சர்க்காரிலேருந்து ஒரு பெரிய ஆணையம் இந்தியா பூரா அங்கே ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். இதை ரெகுலேட் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, சரி நம்ம ஒரு இது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம WTOவில் கையெழுத்து போட்டிருக்கோம், அதனால் கட்டாயமாக இது தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு இதில் வந்தாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி வரையில் தான் இப்போ இது போன கவர்மெண்ட், காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அவங்க கொண்டு வர முடியல, அவங்களால ஏதோ பல காரணங்களால் இடையூறுகள்னால அவங்க கொண்டு வர முடியல. இப்போ இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதனால் ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு ஆர்கனைசேஷனை வச்சுட்டு இது வேணும்னு நம்ம சொல்கிறத விட நம்ம புதுசாக அதிகாரத்தோடு இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷனை கொண்டு வந்து நம்ம ரெகுலேட் பண்ணோம்னா தரம் உயரும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. இந்த புதிதாக உத்தேசித்திருக்கின்ற இந்த அமைப்பை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? பொதுவாக கல்வி என்பது பண்பாட்டினோட கூறுங்க. இந்தியா ஒரு பன்முக பண்பாட்டை கொண்ட ஒரு நாடு. அப்போது கலாச்சார வேறுபாடுகள், பண்பாட்டு வேறுபாடுகள் இருக்கின்ற நாட்டில் இந்தியாவை ஒற்றுமைப்படுத்துவது என்ன என 3ஆம் வகுப்பிலிருந்து சோஷியல் சயின்ஸ் ஆரம்பிக்குது. அவங்களுக்கு சமூக அறிவியல் கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறது என்னென்னா, தேசிய கொடி, தேசிய கீதம், இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படின்றது தான் நாம் எல்லோருக்கும் சொல்கிறோம். அப்போ இந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு ஆரம்பிக்கும் பொழுது இந்தியாவினுடைய மாநிலங்கள்
அதுதான் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் இந்தியாவுக்கு பேர் வச்சிருக்காங்க. எனவே மாநிலங்களுக்கு தான் பெரிய அளவிற்கு பண்பாட்டு தொடர்பு இருக்கிற மக்களுடைய உடனடி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அதிகாரங்கள் மாநிலத்திற்கு இருக்கணும் என்பதுதான் அரசமைப்பு சட்டத்தை எழுதியவர்களுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் தான் கூட்டாட்சி தத்துவத்தில் மத்திய அரசுக்கு சில அதிகாரம், மாநில அரசுக்கு சில அதிகாரம் ஒப்பிசைவுன்னு சொல்லும் பொழுது பல்கலைக்கழகங்கள் குறித்து அதை உருவாக்குதல், ஒழுங்குபடுத்துதல் அல்லது மூடுதல், இது மூன்றுக்கும் மத்திய அரசிற்கு உரிமை இல்லை என்று 246வது பிரிவு அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஷெட்யூல் 7வது அட்டவணையில் முதல் பட்டியலில் ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட் 1ல் 44வது ஐட்டமில் சொல்லிடுறாங்க. லிஸ்ட் 2 ஸ்டேட் லிஸ்ட் மாநில பட்டியலில் சொல்லும் பொழுது 32வது என்ட்ரியில் அவங்க என்ன சொல்றாங்க, பல்கலைக்கழகத்தை உருவாக்குவது, ஒழுங்குபடுத்துவது, கலைப்பது என்பது மாநிலத்திற்கு இருக்கக்கூடிய அதிகாரம். அங்க இல்லைன்னு தெளிவா சொல்லி இங்க இருக்கு அப்படின்றதையும் தெளிவுபடுத்திடுறாங்க. லிஸ்ட் 3ல என்ட்ரி 25ல அவங்க என்ன சொல்றாங்க, ஸ்டாண்டர்ட்ஸ் தரத்தை தீர்மானிக்கிறது வேணா மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் 2 பேரும் செய்யலாம் அப்படின்ற விஷயத்தை தான் அவங்க சொல்றாங்க. அடிப்படையில் பார்த்தால் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்க, ஒழுங்குபடுத்த, கலைக்க மத்திய அரசால் ஒரு சட்ட வரைவை கொண்டு வர முடியாது. அரசியல் சட்டத்துக்கு புறம்பாக இருக்கும்னு சொல்ல வரீங்க. நேரடியாக 246வது அரசமைப்பு சட்டத்துடைய பிரிவுக்கு முரணாக இந்த உயர்கல்வி மசோதா இருக்கின்றது அப்படின்றது அரசியல் சட்டமும் மாற்றக்கூடியது தானே. அப்ப நீங்க சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து எப்படி அவசர காலத்துல மாநில பட்டியலில் இருந்த கல்வியை ஒப்பிசைவு பட்டியலுக்கு கொண்டு போனார்களோ அதை போல் நீங்க முதல்ல 246வது சட்டப்பிரிவு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க மாற்றிய பிறகுதான் இந்த அதிகாரத்தை நீங்க கையில் எடுத்துக்க முடியும். 62-65 ஆண்டுகள் நிறைவடைந்த பின்னால வெறும் பொது துறையில் இருக்கக்கூடிய அரசு பல்கலைக்கழகங்கள் என்பதை மாறி இன்றைக்கு தனியார் துறையிலும் பெருமளவில் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் இன்றைக்கு தனியார் பல்கலைக்கழகங்கள் வந்துவிட்டன. இப்ப அதற்கு உரிய நிர்வாக முறையில மாற்றங்கள் வர வேண்டியது. கண்டிப்பாக அந்தந்த மாநில அரசுகளை நீங்கள் ஒழுங்குபடுத்துகள் என்று சொல்லலாம். அந்தந்த மாநில அரசு ஒழுங்குபடுத்துவதற்கான ஆலோசனையை மத்திய அரசாங்கம் கொடுக்கலாம். அப்படி மாநில அரசு ஒழுங்குபடுத்த தவறுகிறது என்றால், தவறுகிறது என்கின்ற பட்சத்தில் நீங்க தேவையான அரசமைப்பு சட்ட திருத்தத்தை நீங்க கொண்டு வரலாம். அப்படித்தான் அதை போக முடியுமே தவிர, முதலில் தமிழ் ஒரு நாட்டில் அரசு தான் கல்வியை கொடுக்க முடியும். இப்ப கூட அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 41 இன்னும் இருக்கு. அந்த 41ல் என்ன சொல்றாங்க, இந்தியாவுடைய பொருளாதாரம் வளர வளர அரசு தான் கல்வியை உரிமையாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நாட்டின் பொருளாதாரம் வளர்கின்ற போது நான் தனியாரிடம் கொடுக்கிறேன் என்பது இந்தியாவில் பாகுபாடுகள் இன்னும் குறையிலேயே. ஒரு பக்கம் வளர்ச்சி இருக்கிறது, யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அந்த வளர்ச்சி பாகுபாடை குறைத்திருக்கிறதா என்று சொன்னால் அந்த பாகுபாடை விரிவு செய்திருக்கிறது. எனவே இன்னும் அரசு கொடுக்க வேண்டிய நிலையில இந்த சட்ட மசோதா ஒரு தனியார் கல்வியையும் ஒரு கல்லூரியையும் ஒரு அரசு கல்லூரி, தனியார் பல்கலைக்கழகம், அரசு பல்கலைக்கழகம் வித்தியாசப்படுத்தியே பார்க்கல. 2 பேரையும் சமத்தட்டில் வச்சு பார்க்கறாங்க. அப்படி அது ஒரு நியாயமான ஒரு அணுகுமுறையாக இல்லை. ஒரு தனியார் கல்லூரி என்பது அதனுடைய தேவை, அதனுடைய செயல்பாடு என்பது வேற. ஒரு அரசு கல்லூரி, அரசு பல்கலைக்கழகத்துடைய தேவை, அதனுடைய செயல்பாடு என்பது வேற. 2க்கு இடையில ஒரு டிஸ்டிங்ஷன் நிச்சயமா தேவைப்படுது, வேறுபாடு தேவைப்படுது. ஆனால் இதுல அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மொத்தத்தில் ஒரு கல்வியல் செயல்பாடு என்கின்ற நிலையில் இதை பார்க்காமல் அவர்கள் நிர்வாக ரீதியில் பார்க்கிறார்கள். அது ஒரு கல்வியல் வளர்ச்சிக்கு பயன்படாது என்பதுதான் நாம் தெரிவிக்கக்கூடிய ஐயம். இந்த ஆணையத்தினுடைய அமைப்பை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? 14 பேர் கொண்ட இந்த ஆணையம் அமைக்கப்படுவதாக இந்த ஆணையம் நேரடியாக இனிமேல் ஒரு பல்கலைக்கழகத்தில் அவங்க என்ன சொல்றாங்க, பல்கலைக்கழக மானிய குழுவுக்கு இருக்கக்கூடிய 2 பொறுப்பையும் அதுல இருந்து எடுத்துடுறாங்க. இந்த ஆணையத்துக்கு அது கிடையாதுன்றாங்க. முதல்ல என்ன சொல்றாங்க, மானியம் கொடுக்கிற பொறுப்பு நீங்க கிடையாது, மானியம் கொடுக்கிறது மத்திய மனிதவள மேம்பாட்டு துறையே கொடுக்கும்ன்றாங்க. அப்ப அதுக்கு விளக்கம் என்ன கொடுக்குறாங்கன்னா, மானியத்தை நாங்க குறைக்கல, மானியத்தை நாங்க கொடுப்போம், அவங்க கொடுக்கறதுக்கு பதிலாக நாங்க கொடுக்க போறோம், அவ்வளவுதான் அப்படின்ற விளக்கத்தையும் அவங்க கொடுத்திருக்காங்க. 2வது, ஆய்வு என்பதை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம், இனிமேல் ஆய்வு இன்ஸ்பெக்ஷன் ராஜுக்கு நாங்க ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி நாம இணைத்து பார்க்க வேண்டியது இருக்குன்னா, ஒரு பல்கலைக்கழகத்துல பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலும் சரி, கல்வியிலும் சரி, பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்த குடும்பத்திலிருந்து ஒரு குழந்தை, ஒரு மாணவர் பல்கலைக்கழகத்துக்கு வர்றாருன்னா அவருக்கு உரிய உரிமைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த உரிமை போய் சேருகிறதா என்பதை ஆய்வு செய்யாமல் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்போ ஓபிசியை சேர்ந்தவர்கள் யாரும் மத்திய அரசு, மத்திய
கல்வி நிறுவனங்கள்ல உயர் பதவிகள்ல இல்லைன்ற குற்றச்சாட்டு இது வரைக்கும் நீடிக்குது. அது வந்து அப்படி ஒரு உண்மையில இருக்கான்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அது இன்ஸ்பெக்ஷன்ல தான் கண்டுபிடிக்க முடியும். செல்ஃப் டிக்ளரேஷன் சொல்றாங்க. நாங்க தரத்தை கொடுத்துறோம், பல்கலைக்கழகங்கள்ல தானா வந்து செல்ஃப் டிக்ளேர் பண்ணிக்கிட்டோம். அது எப்படி இருக்குன்னா, கல்வி உரிமை சட்டத்துல 12(1) சில சென்னை உயர்நீதிமன்றம் கூட தீர்ப்பு கொடுத்திருக்கு. அந்த தீர்ப்புல அவங்க என்ன சொல்றாங்க, இதன்படி ஒரு குழந்தை ஒரு பள்ளிக்கூடத்துல போய் சேரணும்னு கேட்டா ஒன்றுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் இருக்குமே, ஆனால் எந்த பள்ளியில் சேருவது என்பது அந்த குழந்தையால் உரிமை கொண்டாட முடியாது. பள்ளிகளே வந்து தீர்மானிக்கணும். நாங்க வந்து சேர்த்துட்டோம் டிக்ளேர் பண்ணா அதை நம்புறதை தவிர வேற வழி இல்லைன்னு சென்னை உயர்நீதிமன்றமே கூட சொல்லியிருக்கு. அப்போ டிக்ளரேஷன்னா அந்த அடிப்படையில் தான் இருக்கும். எனவே இன்ஸ்பெக்ஷனை எடுக்கிறது அப்படின்றது அரசு கல்லூரி அரசு பல்கலைக்கழகங்களை பலவீனப்படுத்தும். ரெண்டாவது, மானியம் கொடுப்பது அப்படின்னு சொல்றது ஒரு துறையிடம் இருக்குமே, ஆனால் நான் வந்து ஒரு சிற்றிதழ்கள் சம்பந்தமாக ஆய்வு செய்யணும் ஒரு ப்ராஜெக்டை ஒரு இதழியல் துறையிலிருந்து அனுப்புறாங்கன்னா அதன் தேவை என்ன என்பதை கல்வியாளர்கள் கொண்ட அமைப்பு தான் சொல்ல முடியுமே தவிர ஒரு துறை எப்படி சொல்ல முடியும்? எனவே ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு கிராண்ட் அப்படின்னு சொல்றத கல்வியாளர்கள் கொண்ட அமைப்பால் தான் கொடுக்க முடியும். அந்த நோக்கத்திற்காக தான் பல்கலைக்கழக மானியக்குழு உருவாக்கப்பட்டது. எந்த நோக்கத்திற்காக அது 1949 பரிந்துரைக்கப்பட்டதோ அந்த நோக்கங்கள் இன்றுக்கும் பொருத்தமாக இருப்பதனால் அந்த பல்கலைக்கழக மானியக்குழுவை கலைக்கின்ற அந்த யோசனையை கைவிட்டு அதை வலுப்படுத்த தான் பார்க்க வேண்டுமே தவிர அதற்கு மாற்றாக இந்த ஆணையம் என்பது எந்த வகையிலும், இந்த அமைப்பை பார்க்கும் பொழுது அது எந்த வகையிலும் கல்வியல் செயல்பாட்டிற்கு ஊக்கத்திற்கும் வளர்ச்சிக்கும் பயன்படாது. தனியார் பல்கலைக்கழகங்கள் அரசு பல்கலைக்கழகங்கள் இரண்டையும் ஒரே தட்டில் வைத்து பார்க்க கூடாது என்றார். இன்றைய கல்வி வளர்ச்சிக்கு இந்த கருத்து எப்படி சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது இன்னைக்கு வந்து 198% தனியார் நிறுவனங்கள் தான் இருக்குது கல்வித்துறையில். இது வந்து அரசு நிறுவனம்னா எங்கேன்னு தேட வேண்டிய நிலையில் இருக்கிறோம் நம்ம. ஸோ 2% தான் அரசு வச்சுருக்காங்க, மீது 98% தனியார்கள் வச்சுருக்காங்க. தனியார்கள் வச்சுருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா பணம் சம்பாதிக்கிறது ஒரே குறிக்கோளில் வச்சுருக்கிறாங்க. இப்போ ஐயா சொன்ன மாதிரி இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லை இந்த ஓபிசி குரூப் இந்த மாதிரி இவங்களெல்லாம் அட்மிட் பண்ணணுன்னா அட்மிட் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணது கூட ஒரு ஃபெசிலிட்டி கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் வந்து எங்கேயாவது ஒரு பக்கம் நம்ம வந்து அவங்கள செக் பண்ணணும். யூஜிசிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு பவரும் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுட்டு நம்ம இன்னும் கல்வி தரத்தை உயர்த்தாமல் கீழே உட்காந்துருக்கிறது நியாயமே இல்லை. ஆகையினால வந்து அவங்க வந்து 25 வருஷமாக ட்ரை பண்ணி முடியாததான் அவங்க இதை விட்டுட்டு இப்போ புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து ரெகுலேட் பண்ணணுங்கிறது கட்டாயம் தேவை. அந்த ரெகுலேட்டிங் பவர் அவங்ககிட்ட இல்லை. அதனால் ரெகுலேட்டிங் பவர் வேணுங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு கொண்டு வந்திருக்காங்க. அதிலும் 98% ப்ரைவேட் பீப்புள் வந்து உள்ளே உட்காந்துருக்காங்க எஜுகேஷனில். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம இந்திய சட்டத்திட்டங்கள் எல்லாம் உள்ளே புகுத்தி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த ரெகுலேட்டிங் ஏஜென்சி இருந்தால் தான் கொண்டு வர முடியும். இன்றைய சூழ்நிலையில் நாடெங்கும் ஒரே மாதிரியான ஒரு ரெகுலேட்டரி சூழ்நிலையும் வேணும், கல்வி முறையும் வேணும்ன்ற கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தனியார் கல்லூரிகளை அனுமதித்து விட்டு தனியார் கல்லூரிகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்கிறோம் அப்படின்னா இதை யாரும் மறுக்க முடியாது. தனியார் கல்லூரிகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அதில் வந்து இடஒதுக்கீடு பின்பற்றப்படுகிறதா, ஆசிரியர்களுக்கு வந்து சம்பளம் தீர்மானிக்கப்பட்ட சம்பளம் கொடுக்கப்படுதா, மாணவர்களுக்கு சரியான கட்டணம் தான் வசூலிக்கிறார்களா, நன்கொடை வசூலிக்காமல் இருக்கிறாங்களா, இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தணும். ஒழுங்குமுறைக்குள்ள இது அத்தனையுமே அவர்கள் அதான் நம்ம என்ன சொல்றோம்னா இதைத்தான் செய்யறது நோக்கம்னா அதற்கான அமைப்பை மாநில அரசு உருவாக்கி மாநிலங்கள் அதை செய்யணும். ஏன்னா டெல்லியில் உட்காந்துட்டு அதெல்லாம் செய்ய முடியாது. இப்போ அட்லீஸ்ட் யூஜிசிக்காவது உங்களுக்கு 5-6 இடத்துல சென்டர்ஸ் இருக்கு. ஆனால் இது வந்து டெல்லியில் தான் இருக்க போகுது. இப்போ டெல்லியிலே உட்காந்துக்கிட்டு நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய அல்லது வந்து கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தை நீங்கள் எப்படி வந்து ஆய்வு செய்ய போகிறீங்க, அல்லது எப்படி வந்து அவங்க கொடுக்குற டிக்ளரேஷன் சரியா என்னன்னு நீங்கள் வந்து அவுட் சோர்ஸ் தான் பண்ண போகிறீங்க. அதை வந்து தரத்தை தீர்மானிச்சு கொடு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே NAC வச்சுருக்கீங்க. NAC கீழே எல்லா யூனிவர்சிட்டியும் இன்னும் வந்து அக்ரெடிட் ஆகி முடியலை, இன்னும் அதில் பெண்டிங்லாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சிஸ்டம்லாம் வந்து ஒரு நியாயமான ஒரு அணுகுமுறை அல்ல. உங்கள் நோக்கம் தனியாரை கட்டுப்படுத்துறதுன்னா தனியாரை கட்டுப்படுத்துறது வலுவான சட்டத்தை கொண்டு வாங்க. டிரான்ஸ்பரண்டாக காலேஜில் ஃபீஸே கட்டக்கூடாது. பிரைவேட் யூனிவர்சிட்டியில் டீம்டு யூனிவர்சிட்டியில் ஃபீஸே கட்டக்கூடாது. ஒரு ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், பேங்க் அக்கௌண்ட்ல தான் பணம். அண்ணா யூனிவர்சிட்டி சாருக்கு தெரியுமே, அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்ல அவங்க என்ன சொல்றாங்க, இன்ஜினியரிங் காலேஜுக்கு உண்டான ஃபீஸை இங்க கட்டிடுங்கன்றாங்க, சலானை கொண்டு போயிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வாங்க. நோ டிரான்சாக்ஷன், மணி டிரான்சாக்ஷன் இந்த யூனிவர்சிட்டி. அதே மாதிரி பேமெண்ட் வந்து ஒன்லி பை டிரான்ஸ்ஃபர். வேற எப்படியும் வந்து டீச்சர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்க கூடாது, எந்த வகையில கேஷே இருக்கக்கூடாது. கொண்டு வாங்க. எப்படி எல்லாம் தனியாரை கட்டுப்படுத்தி மாணவர்களுக்கு ஒரு தரமான கல்வியை உத்தரவாதப்படுத்த முடியுமோ அதை வந்து உத்தரவாதப்படுத்துங்க. அதுக்கு வந்து யாருமே எதிர்க்கல, யாரும் தரையில். ஆனா அது யார் மூலமா நடக்கணும்?
அது மாநில அரசின் மூலமா நடக்கணும். நீங்க மாநில அரசை வந்து ஒரு கார்ப்பரேஷனா நீங்க எப்படி ரெடியூஸ் பண்றீங்க? ஒரு உள்ளாட்சியை போல எப்படி ட்ரீட் பண்ண முடியும்? ஒரு ஸ்டேட் அப்படின்னு இருக்கும்போது அந்த ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய பவர் கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்கு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் அதை மத்திய அரசு ஏற்பது என்பது நியாயம் அல்ல. இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்ன சொன்னாரு, 49 சூழலும் இன்றைய சூழலும் மாறிவிட்டது. எவ்வளவோ டிராவல் பண்ணிட்டோம், அதுக்கு தகுந்தாற் போல 4 சுடுகாடு இருக்கே. இன்றைக்கு தேதியில 4 சுடுகாடு இருக்கு. செத்ததுக்கு அப்புறம் கம்யூனிட்டி சர்டிபிகேட் கேட்கறான். செத்ததுக்கு அப்புறம் பணத்தை அவசரமா மழைன்னு சொல்லிட்டு அப்படி தூக்கிட்டு போக முடியாது, இப்படிதான் தூக்கிட்டு போனா முடியல. அப்ப ஜாதிய பாகுபாடு ஒழியல. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் பிரியாம்பிள் அதை சொல்லியிருக்கோம். ஜஸ்டிஸ், சோசியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக் சொல்லியிருக்கோம், அடையல. 17 ஆர்டிகல் 17 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் தீண்டாமை ஒழிந்ததுன்னு சொல்லியிருக்கு. தீண்டாமை ஒழிந்தால் ஜாதியும் ஒழிந்தது, இது வரைக்கும் ஒழியல. அப்போ பாகுபாடு எதுவுமே ஒழியாமல், ஏற்றத்தாழ்வுகள், பொருளாதார ஏற்றத்தாழ்வு எதுவுமே ஒழியாமல் நாம எல்லாம் மாறிடுச்சுன்னு எப்படி சொல்றோம்? அதுதான் நான் சொல்றேன், வளர்ச்சி இருக்கிறது, ஆனால் சமூகம் மேம்பட்டிருக்கிறதா, சமூகத்துடைய சிந்தனை தன்மை மேம்பட்டிருக்குதா அப்படின்னு கேட்டா அது வந்து மேம்படல. இதற்கு உரிய காலம் இன்னும் வரலன்னு சொல்ல வரீங்க. உரிய காலம் இன்னும் வரல. அதே போல் அந்நிய நாட்டுல ஜெர்மனில அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு காஸ்ட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க, ஃபீஸ் கட்டாம படிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பகுதி நாடுகள்ல பாத்தீங்கன்னா பள்ளிக்கு கட்டணமே கிடையாது. நீங்க வந்து பொதுப்பள்ளியில தான் எல்லாரும் படிக்கிறாங்க. சில நாடுகள்ல வந்து உயர்கல்வியில, அமெரிக்கா போன்ற பல நாடுகள்ல ஸ்காலர்ஷிப்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. ஆனா இந்தியாவில் அந்த மாதிரி பாதுகாப்புகள் என்ன இருக்கிறது? எனவே எந்த பாதுகாப்பும் இல்லாம நெட் ஸ்காலர்ஷிப், நான் நெட் ஸ்காலர்ஷிப் இதை நம்பித்தான் முதல் தலைமுறை மாணவர்கள் வந்து ஆய்வுக்கு வருகிறார்கள். அந்த ஆய்வு தான் மிக தரமான ஆய்வாக பல்துறையில வந்து பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த மாதிரியான ஒரு ஆய்வுக்கெல்லாம் இந்த உயர்கல்வி ஆணையம் என்பது நிச்சயமாக உதவ போவது இல்லை. இது வந்து உலக வர்த்தக அமைப்பின் கீழ் சேவையில் வர்த்தகத்திற்கான பொது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வெளிநாட்டு நிதி மூலதனம் வருவதற்கும் அந்த மூலதனத்தை கொண்டு வருவதற்குடைய நலனை காப்பதற்கும் தான் என்கின்ற அந்த விஷயத்தோடு இது இருக்கக்கூடிய தன்மை. ஏன்னா அங்கதான் அவங்க லெவல் பிளேயிங் ஃபீல்டு கேட்கிறாங்க. அவங்க கேட்கிற லெவல் பிளேயிங் ஃபீல்டை இது வந்து உருவாக்கி கொடுக்குது. அங்க என்னென்ன எதிர்பார்க்கிறாங்களோ, அதாவது இந்தியா போல பல நாடுகள், பல மாநிலங்கள் இருக்குன்னா அந்த பல மாநிலங்களுடைய சட்டங்களுக்கெல்லாம் நாங்க கட்டுப்பட முடியாது, ஒரே சட்டமா கொண்டு வான்றாங்க, ஒரே சட்டம். அப்போ இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி ஒரு சட்டம் பாராளுமன்றம் இயற்ற வேண்டுமா, அல்லது WTO தேவைக்கு அடிப்படையில் ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டுமா என்ற கேள்வி எழுகிறது. அங்கதான் நாங்க என்ன சொல்றோம், இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பார்வையில் தான் ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும். இந்த மசோதா அந்த பார்வையில் இல்லை. எனவே அதை மறுபரிசீலனை செய்யுங்கள், திரும்ப பெறுங்கள் என்கின்ற கோரிக்கையை தான் இந்திய அரசிடம் நாம் வைக்கிறோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய நடைமுறையை பார்த்தீங்கன்னா, சென்னை பல்கலைக்கழகம் போன்ற கிட்டத்தட்ட 150 ஆண்டுகள் பழமையான பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. மாநில அரசுகள் ஏற்படுத்திய பல பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. இவை எல்லாமே இன்றைக்கு வந்து ஒரு அமைப்பினால் நிர்வகிக்க முடியும், அப்படி ஒரு நிலைமை வந்து சரியானதாக இருக்க முடியும் இல்லை. இப்போ அவங்க ரெகுலேஷன் சொன்னது வந்து உங்கள் யூனிவர்சிட்டியை வந்து இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டின்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அவங்க ரெகுலேட் பண்ணணும்னு அவங்க சொல்லலை. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் புதுசாக நீங்கள் எதாவது மாற்றங்கள் கொண்டு வரணும்னா எந்தெந்த மாற்றங்கள் கொண்டு வரலாம், ஏது என்னங்க அந்த மாதிரி ஒரு சில இதுக்கு தான் கொண்டு வராங்களொழிய, இப்போ வந்து நான் சில இதெல்லாம் படித்தேன், பத்திரிகை இதெல்லாம் படித்தேன், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சும்மா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக பேசுகிறது. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கொண்டு வரல. ரெகுலேஷன் அப்படிங்கிறது முக்கியமாகவே தனியார் பல்கலைக்கழகங்கள், தனியார் கல்லூரிகள் இந்த மாதிரி கொண்டு வரதுக்கு தான் கொண்டு வந்திருக்கு ரெகுலேஷன். இப்போ வந்து நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிறப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கல்லூரிகளும் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வந்தது. அதை ரெகுலேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அண்ணா யூனிவர்சிட்டினால் ரெகுலேட்டே பண்ண முடியாது. இந்த மாதிரி இதில் வந்து ஏதாவது ஒரு ஆணையம் உள்ளே வந்து செய்யணுமா வேண்டாமா? அந்த விதத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஏதாவது பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இது வரைக்கும் ஒன்றும் அந்த மாதிரி ரெகுலேஷன் ஒன்றும் பண்ணலை அவங்க. ஸோ மத்திய சர்க்கார் ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கனாக்கா மத்திய சர்க்காரும் ஒன்றும் பண்ணலை. ஸோ இப்போது வந்து இந்த மாதிரி இதெல்லாம் ரெகுலேஷன் வர்றப்போ அவங்க ரெகுலேட்டிங் ஏஜென்சி இருக்குது, ரெகுலேட்டிங் கமிஷன் இருக்குல்ல, அதில் இருந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அதை எடுத்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ அதனால் பல்கலைக்கழகங்கள் வந்து அவங்க நடத்துறதில் ஒன்றுமே தலையிட முடியாது. அவங்க பணம் வச்சுட்டு பயன்படுத்துகிறாங்களே அதில் வந்து பயன்பாட்டில் எதுவும் தலையிட முடியாது. ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி தனியார் பல்கலைக்கழகங்கள் தரக்கட்டுப்பாடுக்கு என்னென்ன மாதிரிலாம் பண்ணணுமோ அதெல்லாம் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கேருந்து வரப்போ அதெல்லாம் எடுத்து செய்யறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க பல்கலைக்கழகத்திலேருந்து. மற்றபடி பல்கலைக்கழகங்களுக்கு ஒன்றும் ஒரு தொந்தரவும் கிடையாது இதனால். இல்லை, இப்போ பல்கலைக்கழகங்கள் போன்ற உயர்கல்வி அமைப்புகளை மூடுவதற்கான ஆணையையும் அந்த ஆணையம் பிறப்பிக்கும்ன்றதும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ஏன்னா 150 தண்டனை வழங்க அதில் வழி ஏற்பட்டு இல்லை, அதெல்லாம் அவங்க எடுத்துருவாங்க. இப்போ இதெல்லாம் இதாக டிஸ்கஷனில் தானே வந்திருக்குது. தண்டனை வழங்குறதுனா அது ரொம்ப ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க கொண்டு வர மாட்டாங்க. என்கிட்டே கருத்து கேட்டிருந்தாங்க, நான் கருத்து கேட்டப்போ நானும் சொல்லியிருக்கிறேன். நான் இந்த மாதிரி தண்டனை வழங்குறதுங்கிறது இல்லை. அவங்களுக்கு நீங்கள் வேறு என்ன மாதிரி, அதுவும் தனியார் பல்கலைக்கழகங்கள்
தனியார் கல்லூரிகள் இவங்களுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்கறதுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னா ஃபீஸை கலெக்ட் பண்ணால் ஜாஸ்தி கலெக்ட் பண்ணால் இல்லை இந்த நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் அந்த மாணவர்களை சேர்க்கறதில்ல அவங்க சரியாக சேர்க்கலை அப்படின்னு ஒரு தப்பு கண்டுபிடிச்சிங்கன்னா உடனே அதுக்கு தகுந்த ஏதாவது ஒரு பெனால்ட்டி போடுங்க, அந்த பெனால்ட்டி அவங்க கட்ட போகிறாங்க. அப்படி தான் போகும். அவங்க யாரையும் வந்து எந்த பல்கலைக்கழக நடத்துகிறவரையும் கூப்பிட்டு உள்ளே வந்து ஜெயிலில் வைக்கிறதோ இந்த மாதிரி அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் போகாது. அந்த மற்ற பல்வேறு பகுதிகளை ஒழுங்குபடுத்தக்கூடிய அது அதனுடைய ஆணை வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தை உருவாக்கக்கூடிய இந்த அமைப்பு கட்டணம் கல்விக்கான கட்டணம் தொகையை மட்டும் நிர்ணயிக்கும் பொழுது ஒரு ஆலோசனை மட்டும்தான் அந்தந்த நிறுவனங்களே நிதியை முடிவு செய்து கொள்ளலாம் என்ற ஒரு சலுகையை வழங்கி இருப்பதாக தெரிகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து? எனக்கு தெரியல. அந்த மாதிரி நான் படித்த வரைக்கும் அதில் அந்த மாதிரி ஒன்றும் போடலை. ஸோ அதனால் நான் வந்து அந்த மாதிரி அதை எதிர்பார்க்கறது நியாயமாக படலை எனக்கு. அது அதுங்கய்யா, பல்கலைக்கழகத்தை அத்தாரிட்டி வாங்கிட்டு வரணுன்றாங்க. அப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஒரு கோர்ஸ் நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்க டிகிரி கொடுக்கறதுக்கு உட்பட அவங்க போயிட்டு ஒரு அத்தாரிட்டி வாங்கிட்டு வரணும் அப்படின்றாங்க. நாங்கள் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுப்போம். அவங்க வந்து ப்ரைவேட் பப்ளிக்கில் தான் சொன்னேன், ரெண்டு வித்தியாசப்படுத்தவே இல்லை. இது ப்ரைவேட்டுக்கானதுன்னு சொல்லவே இல்லை, பொதுவாக தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் கொடுக்குற ஸ்டாண்டர்ட் பிரகாரம் நீங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்ணுவோம். அந்த அட்வைஸை நீங்கள் ஏற்றுக்கல, நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணலைன்னு எங்களுக்கு பட்டதுன்னா இட் ஹாஸ் அ பவர் டு வித்ரா. அந்த அத்தாரிட்டியை வித்ரா பண்ணுறதுன்றது என்னன்னா அந்த பல்கலைக்கழகத்தை மூடுவது என்று தான் அதுக்கு வந்து பொருள். அப்ப சென்னை குறிப்பிட்ட பாடத்தை நடத்த முடியாதா? இல்ல, பல்கலைக்கழக ரெண்டுமே இருக்கு. பல்கலைக்கழகமே அது வந்து தான் சொல்ற தர அமைப்பு படி இல்ல அப்படின்னு சொன்னா அதுல தெளிவா அந்த வார்த்தைகள் இருக்கு. ரெகுலேஷன் அப்படின்ற வார்த்தை இருக்கு. ஸ்டாண்டர்ட்ஸை செட் பண்ணி கொடுப்பாங்க, அதை வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். ஃபைன் இருக்கு, அரெஸ்ட் இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் அதுல வந்து இருக்கு. யாருக்கு நிர்வாகிக்க அந்த முன்வரைவில் அந்த விஷயங்கள்லாம் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக அத்தாரிட்டி வில் பி வித்ரான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அத்தாரிட்டி வில் பி வித்ரான் அப்படின்னு சொன்னா இருக்காதுன்னு அர்த்தம். ஒரு பல்கலைக்கழகம்ன்றது ஒரு பர்பச்சுவல் பாடி. இப்ப சிவி ராமனுடைய பல்கலைக்கழகம் தான் சென்னை பல்கலைக்கழகம். அப்ப சென்னை பல்கலைக்கழகம் போகுதுன்னா சிவி ராமனுடைய டிகிரியும் போகுது தானே. அது எப்படி வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயமாக இருக்க முடியும்? எனவே ஒரு பல்கலைக்கழகத்தை, அதுவும் குறிப்பாக அரசு பல்கலைக்கழகத்தை, அரசு உதவியில் நடக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தை மூடுவதற்கு, ஒழுங்குபடுத்துவதற்கு மாநிலங்கள் உருவாக்கி இருக்கிற, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மாநில அரசுகள் தங்கள் சட்டத்தின் மூலமாக உருவாக்கி இருக்கிறாங்கன்னா அந்த சட்டங்கள் அத்தனையுமே இந்த சட்டத்தின் வரைவு நடைமுறைக்கு வருமையானால் காலாவதி ஆகக்கூடிய ஆபத்து இருக்கிறது. மாநிலத்தினுடைய உரிமையை கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் மதித்து இந்த வரைவு மசோதாவை திரும்ப பெறுவது மட்டும்தான் கல்வி வளர்ச்சிக்கு உதவும். அதற்கு தேவையான நிதியை கொடுத்து ஒழுங்குபடுத்துதலை வெவ்வேறு வடிவத்தில் பண்ணும் பொழுது அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நிச்சயமாக கல்வியை வந்து நம்மால் மேம்படுத்த முடியும். நீங்க இதை சொல்ல விரும்புறீங்க, அதை சொல்லுங்க. சொல்லி நிறைவான உங்களுக்கு கருத்தையும் சொல்லுங்க. இல்லை, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இதை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு புது திட்டத்தை கொடுக்காம இந்த திட்டம் சரியில்லைன்னு நம்ம சொல்கிறோம். அது வந்து எனக்கு என்னமோ சரியாக படலை. ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த யூஜிசி வந்து ரெகுலேட்டிங் பவர் கொண்டு வரணும்னு 25 வருஷமாக அவங்க ட்ரை பண்ணாங்க, முடியல. அது முடியாதனால தான் ரெண்டு சர்க்காரும் அது காங்கிரஸ் அண்ட் பிஜேபி ரெண்டு பேரும் தான் பண்ணாங்க, முடியல. இப்போ வேறு வழி இல்லாமல் தான் இப்போ வந்து அதை க்ளோஸ் பண்ணுறாங்க யூஜிசி. ஏன்னா யூஜிசிக்கு ரெகுலேட்டிங் பவரே கிடையாது. ரெகுலேட்டிங் பவர் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டாக்கா அது அமெண்ட்மெண்ட் கொண்டு வரையில் அது வந்து அந்த சட்டத்துக்கு உதைக்கும், இது இந்த சட்டத்துக்கு உதைக்கும்னு சொல்லிட்டு அதை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ இப்போ வந்து அதை வந்து எடுக்கிறாங்க. ஆகையினால அது எடுக்கிறதுல ஒன்றும் தப்பாக எனக்கு தோணலை. இந்த ரெகுலேட்டிங்னு வர்றப்போ வந்து இதுக்கு முதல்ல இந்த பவரில் அதே பவரை தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நான் பல்கலைக்கழகம் நான் வந்து முன்னாள் பல்கலைக்கழக துணைவேந்தராக சொல்லலை. அதுக்கு முதல்ல நான் ஏஐசிடியில் அட்வைஸராக இருந்திருக்கேன், நான் நேக்கில் கமிஷன் மெம்பராக இருந்திருக்கேன், நான் அதுக்கப்புறம் என்பிஏ வந்து மெம்பர் செக்ரட்டரியாக இருந்திருக்கிறேன். ஸோ அதனால் பல இதுகளில் இருந்ததுனால இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் இந்த பல்கலைக்கழகங்கள் வந்து ஏதாவது ஒரு புதுசாக கோர்ஸை கொண்டு வரணும்னா அவங்க அப்ரூவல் வாங்கணும் யூஜிசி கிட்ட அப்படின்னு இப்போவும் இருக்குது, சட்டத்தில் இருக்குது. அதை வந்து இப்போ இவங்க எடுத்துக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இப்போ என்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. என்ஜினியரிங் காலேஜில் ஒரு புது விதமான ஒரு பட்டம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அது இவங்க எந்த கல்லூரி எந்த பல்கலைக்கழகம் இருக்கக்கூடிய படிப்புகளுக்கோ இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கோ எந்த ஆபத்து, அது ஒன்றும் ஆபத்தே கிடையாது. புதுசாக நீங்கள் ஏதாவது ஒன்று கொண்டு வரணும்னா நான் பாட்டு ஏபிசிடி இன்ஜினியரிங் அப்படின்னு சொன்னால் அது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு இதை தாறுமாறாக நம்ம கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரெகுலேஷன் கொண்டு வர்றாங்க. அந்த மாதிரி ரெகுலேஷன் வர்றப்போ இந்த இதுக்கு வந்து
இப்போ இருக்கிற ரெகுலேஷனை சத்தம் போட்டு சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இருக்குது. இப்போ ஏஐசிடி எடுத்துட்டிங்கனாக்கா ஏஐசிடி கேட்காம நாங்கள் ஒரு புது இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் கொடுக்கவே முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றா இருந்தால் கூட அதுக்குன்னு ஒரு தனியாக கொண்டு வரையில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து ஏஐசிடி அப்ரூவல் இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஏஐசிடியில் அதுக்குன்னு ஒரு போர்டு இருக்குது, அதுக்கு நான் தான் மெம்பர் செக்ரட்டரி. அதில் உட்காந்து நாங்கள் அதை டிசைட் பண்ணி அந்த கோர்ஸும் கொடுக்கலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ண அப்புறம் தான் வந்து எல்லா கல்லூரிக்கும் அந்த கோர்ஸை கொடுத்தோம். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பல்கலைக்கழகத்துக்கு ஒன்றும் பவர் இல்லையா அப்படின்னு கேட்டாக்கா இப்போ இருக்கிறது தான் அது ஏஐசிடிக்கு. இப்போ இந்த சட்ட முன்வரை பொறுத்தவரை உங்களுடைய கருத்து, இறுதியான கருத்து என்ன? அது மட்டும் இறுதியான கருத்து வந்து வேற ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்குது. அதில் ரெப்ரசன்டேஷன் வந்து நிறைய பேர் அரசு இது கல்வியாளர்களை போடணும். இவ்வளவு பெரிய கண்டத்துக்கு, இந்திய துணை கண்டத்துக்கு ஒரு 2 சர்விங் வைஸ் சான்சலர் போடுறீங்களே, அது வந்து உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்காது அப்படிங்கிறது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. குறைஞ்சது ஒரு 20-25 பேர்னால் வேணும் அதுக்கு. இவ்வளோ பெரிய கண்ட்ரியில் அதுவும் முன்னாள் துணைவேந்தர்களாக இருந்து அந்த கல்வியாளர் இருந்து அவங்களோட அனுபவத்தோடு வந்து பேசினாங்கன்னா நிறைய அவங்களுக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். குவாலிட்டி தரத்தை மேம்படுத்துறதுக்கு இது பயன்படும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. யூஜிசியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், யூஜிசியை ஒழுங்குபடுத்தணும், வலுப்படுத்தணும் அப்படின்றத மாற்று கருத்தே இல்லை. அதற்கு கருத்து கேளுங்க, அதுக்கு கருத்து கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. எப்படி ராதாகிருஷ்ணன் ஆணையம் இருந்ததோ அதை போல் யூஜிசியை வலுப்படுத்துவதற்கு ஒரு ஆணையத்தை போட்டு கூட கருத்தை கேட்டு அதை வலுப்படுத்துங்க. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் ஒழுங்குபடுத்துதல் என்பது மத்திய அரசினுடைய உரிமையில் அரசமைப்பு சட்டம் கொடுக்கல. எனவே பல்கலைக்கழகத்தை ஒழுங்குபடுத்துவது, திரும்ப பெறுதல், மூடுதல், உருவாக்குதல் என்கின்ற அதிகாரத்தை மத்திய அரசு எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த சட்டமுறை முன்வரைவு என்பது எந்த வகையிலுமே மாநில அரசினுடைய தேவைக்கு தகுந்தாற்போல், மாநிலங்கள் தேவைக்கு தகுந்தாற்போல் கல்வி வளர்ச்சி என்கின்ற நிலையிலிருந்து அது வந்து உதவாது. எனவே கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் இதை திரும்ப பெறுதல், பல்கலைக்கழகங்களை வலுப்படுத்த பல்கலைக்கழக மானிய குழுவை வலுப்படுத்த வேண்டும். அதற்கான யோசனைகளை நிச்சயமாக அரசு வந்து கோரி பெறலாம். நன்றி. நேயர்களே, இந்த இந்திய உயர்கல்வி ஆணையத்தை அமைக்கின்ற முயற்சி குறித்து அரசு இப்போது கருத்துக்களை கேட்டிருக்கிறது. மக்களும் பல்வேறு தரப்பான கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். இவற்றை கருத்தில் கொண்டு உரிய மாற்றங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த நிலையிலே இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த டாக்டர் கலாநிதி அவர்களுக்கும் திரு கஜேந்திர பாபு அவர்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம்.